வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கனவு அரசு பள்ளியில ஒரு ஆசிரியர் ஆக வேண்டுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெட் பேப்பர் 2 சயின்ஸ் மேஜர் யாரெல்லாம் சயின்ஸ் மேக்ஸோ ஸோ அவங்க எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது, அந்த ப்ரிப்பேர் பண்றதுக்கான டோட்டல் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணா டெட் பேப்பர் 2 எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவை தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நீங்க இந்த வீடியோ முடிக்கும் பொழுது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், இவ்வளவு தான் எக்ஸாம், இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? வீடியோக்குள்ள போலாமா? சரி வாங்க பார்க்கலாம். முதல்ல டெட் பேப்பர் 2 பொறுத்தவரை பார்த்தோம்னா ரெண்டு பார்ட்டா நமக்கு புரியுதுங்க. ஒன்னு டெட் பேப்பர் 2ல ஆர்ட்ஸ், இன்னொன்னு டெட் பேப்பர் 2ல சயின்ஸ். ரெண்டு பார்ட்டா புரியுது. ஸோ அப்ப இதுல நம்ம பார்க்க போறது டெட் பேப்பர் 2 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். சரியா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு டெட் பேப்பர் 2 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இந்த எக்ஸாமுக்கு சிலபஸ் என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். டெட் பேப்பர் 2 சயின்ஸ் யாரெல்லாம் டெட் பேப்பர் 2ல இந்த சயின்ஸ் இந்த மேஜருக்கானது எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டெட் பேப்பர் 2 சயின்ஸ் எழுதுறோம்னா பிஎஸ்சி வித் பிஎட் முடிச்சவங்க, என்ன பண்ணலாம், டெட் பேப்பர் 2ல சயின்ஸ் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஓகே, இது பிஎஸ்சி மேக்ஸா இருக்கலாம், பாட்னி, சுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸோ யாரா வேணா இருக்கலாம். எந்த மேஜர் பிஎஸ்சியில் இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஸோ வித் பிஎட். ஸோ முடிச்சவங்க என்ன பண்ணலாம்னா டெட் பேப்பர் 2ல இந்த சயின்ஸ் மேஜருக்கு என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸ் எழுதலாம். இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பேப்பர் 2 சயின்ஸ்க்கான சிலபஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா சிலபஸ் அண்ட் எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, டெட் எக்ஸாம் மட்டும் கிடையாது, ஸோ எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி முதல்ல சிலபஸ் வச்சுக்கணும். ஸோ சிலபஸ் தான் நம்ம பார்க்க போறோம். டெட் பேப்பர் 2ல சயின்ஸ் மேஜருக்கு என்னென்ன மாதிரியான சிலபஸ், எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க, எந்த சப்ஜெக்ட் எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க அப்படி பற்றி நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ சிலபஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா டெட் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் சிலபஸை பொறுத்தவரை நமக்கு இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன், இதுதான் சிலபஸ். மொத்தமாக எத்தனை சப்ஜெக்ட்னா மொத்தம் நமக்கு எழுவோம், மொத்தமாக ஒரு 5 சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட எவ்வளவு கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. 150 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. 150 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. மார்க் 150 மார்க். 150 கொஸ்டின் கேட்கறாங்க. மார்க் 150 மார்க். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒரு மதிப்பெண்கள். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள். மொத்தம் 150 கேள்விகள், மொத்தம் 150 மார்க். இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கா? நெகட்டிவ் மார்க் கிடையாது. சரியா? டெட் எக்ஸாம் பொறுத்தவரை நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதுல இன்னொரு டவுட் நமக்கு வரும், ஆன்லைன்ல எக்ஸாம் வைக்கிறாங்களா இல்ல ஆஃப்லைன்ல எக்ஸாம் வைக்கிறாங்களா? சரிங்களா? ஸோ எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தோம்னா 2019 வரைக்கும், 2019ஆம் ஆண்டு வரைக்கும் டெட் தேர்வுகள் ஆஃப்லைன் எக்ஸாமா இருந்துச்சு. அதாவது ஓஎம்ஆர் சீட்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி. ஆனா 2022ல கடைசியாக டெட் தேர்வு 2022ஆம் ஆண்டு நடந்துச்சு. அந்த தேர்வுல எக்ஸாம் ஆஃப்லைன் இல்லாம ஆன்லைன் எக்ஸாமா வச்சுட்டாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா வச்சுட்டாங்க, ஆன்லைன் எக்ஸாம். ஸோ 2022ல ஆன்லைன்னால இப்போ நம்ம எக்ஸாம் என்ன பண்ணலாம், ஆன்லைன்ல எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அப்போ மொத்தமாக 150 மதிப்பெண்கள். இந்த 150 மதிப்பெண்கள் 5 சப்ஜெக்ட் வந்து கேட்குறாங்க. இந்த 150 மதிப்பெண்கள் 150 கொஸ்டின்ஸ் எப்படி அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ ஆப்ஷன் இருக்கும், பார்த்து ஏதாவது ஒரு ஆன்சரை செலக்ட் பண்ணுறது தான், மல்டிபிள் சாய்ஸ் தான். இந்த 150 கேள்விகள் ஒரு 5 சப்ஜெக்ட். லாங்குவேஜ் 1 என்னன்னா தமிழ். சரியா? லாங்குவேஜ் 1 கம்பல்சரி தமிழ். 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண்கள், 30 கொஸ்டின் தான் 30 மார்க்கு. அடுத்து லாங்குவேஜ் 2 இது இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 30 கேள்வி கேட்குறாங்க. ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண்கள், அப்போ 30 கேள்விக்கு 30 மதிப்பெண்கள். அதுக்கு அடுத்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி, அதாவது எஜுகேஷன் சைக்காலஜி நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல இருந்து நமக்கு ஒரு 30 கேள்விகள் நினைச்சாங்க நம்ம கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸ்ல இருந்து, ஸோ மேக்ஸ்ல இருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கடுத்து சயின்ஸ்ல இருந்து 30 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ டோட்டலா நமக்கு டெட் பேப்பர் 2 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்க்கு எவ்வளவு கேள்விகள்? 150 கேள்வி. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் 30 கொஸ்டின்ஸ், மொத்தம் 150 மார்க். இதுல நெகட்டிவ் மார்க் உண்டா? நெகட்டிவ் மார்க்லாம் இல்லை. ஸோ நெகட்டிவ் மார்க் கிடையாதுங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம், தைரியமா எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுல டெட் பேப்பர் 2 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்
ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் தான். இதுல இந்த எக்ஸாம்ல எடுக்கிற மார்க்கை வச்சு நமக்கு என்ன கிடையாது, போஸ்டிங் கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணா நெக்ஸ்ட் ஸ்டேஜான நியமன தேர்வு எழுதலாம். இது தகுதி தேர்வு, எலிஜிபிள் டெஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் போஸ்டிங்கான நியமன தேர்வு எழுதலாம். இந்த எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 60 வயசு வரைக்கும் எப்பெல்லாம் நியமன தேர்வு வைக்கிறாங்களோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்ல நீங்க எவ்வளோ மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த எக்ஸாம்ல நீங்க 82 மதிப்பெண்கள் எடுத்தாலே பாஸ். யாரெல்லாம்? பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி. ஸோ இந்த கேட்டகரியில் உள்ள எல்லாருமே 82 மதிப்பெண்கள் எடுத்துட்டாங்கன்னா எக்ஸாம்ஸ் பாஸ். ஆனா ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா, நீங்க ஜென்ரலா இருந்தீங்கன்னா 90 மதிப்பெண்கள் எடுக்கணும். ஜென்ரல் கேட்டகரிக்கு 90 மதிப்பெண்களும் நம்ம பார்த்த பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி. ஸோ இங்க எல்லாருமே 82 எடுத்தாலே டெட்டு, பேப்பர் 2, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த எக்ஸாம் நம்ம பாஸ். சரிங்களா? ஸோ இதுல இதுக்கு மேல எடுக்கிற மார்க் ஸ்கோரிங் கன்சிடர் பண்ணுவாங்களா? இல்லைங்க. 82க்கு மேல நீங்க எவ்வளவு எடுத்தாலும் சரி, ஜஸ்ட் பாஸ்ன்னு சொல்லி நமக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. இந்த சர்டிபிகேட்டை வச்சு எப்பெல்லாம் நியமன தேர்வு போடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதனால இந்த எக்ஸாமை நம்ம விட்டுறக்கூடாது. இந்த எக்ஸாம் தான் ஒரு கடைசியான ஒரு வாய்ப்பு நமக்கு. ஓகேவா? சரி, அப்போ இதுதான் எக்ஸாமுக்கான சிலபஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எப்படிலாம் இந்த சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணணும். இப்படிதான் படிச்சா போதும், இல்லை மார்க் வாங்கிடலாம், அதான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். அப்ப நம்ம சிலபஸ் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஒவ்வொரு சப்ஜெக்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லாங்குவேஜ் 1 தமிழ். பேப்பர் 2ல லாங்குவேஜ் 1 தமிழ் எப்படி நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தா, முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா எந்த ஆண்டு கொஸ்டினா நம்ம பார்க்கணும் சார்? 2019ஆம் ஆண்டு நடந்த டெட் கொஸ்டின் பேப்பர், 2022ஆம் ஆண்டு நடந்த டெட் கொஸ்டின் பேப்பர். அதுவே டெட் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பர் மட்டும் எடுத்து பார்க்கணும், பேப்பர் எடுத்து பார்க்கக்கூடாது. டெட் பேப்பர் 2 2019 நடந்த கொஸ்டின் பேப்பர் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். ஏன்னா அது ஆஃப்லைன் எக்ஸாம், ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும், எடுத்து பார்த்துருங்க. ஆனா 2022 ஆன்லைன் எக்ஸாமா இருந்ததுனால ஒரு 8 பேட்ச் டெஸ்ட் வச்சாங்க. காலையில மதியம் அப்படின்னு கொஸ்டின் பேட்சா டெஸ்ட் வச்சாங்க 2022 ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு. ஸோ அதுவுமே சோர்ஸ் நெட்ல இருக்கு, நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ 2022 கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த 2 கொஸ்டின் பேப்பர் நம்ம நினைச்சோம், முதல்ல நல்லா கோத்ரூ பண்ணி படிக்கணும், ஃபுல்லாக பார்த்துடணும். படிக்கிறது அதுக்கு அடுத்து அதனால முதல்ல என்ன பண்ணணும், என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க சரியா? 2019 எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னால் 2017 நடந்தது சார், 13, 12 அந்த தேர்வு டெட் தேர்வு கொஸ்டின் பேப்பர்லாம் எனக்கு பார்க்கணுமா? கண்டிப்பாக வேண்டாங்க. ஏன்னா 2019ல் நமக்கு ஸ்கூல் புக் வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, பழைய புக்கை 2017க்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் பேப்பர் நம்ம படிக்க தேவையில்லை, அதையும் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2019 கொஸ்டின் பேப்பர், 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற கொஸ்டின் பேப்பர் எடுத்து முதல்ல டீட்டெயிலாக கோத்ரூ பண்ணி பார்க்கணும். அந்த கொஸ்டின் பேப்பர்ல தமிழ் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, தமிழ் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க மீன்ஸ் செய்யுளிலிருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, இலக்கணத்திலிருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, உரைநடையிலிருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, கேள்விகள் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, கூற்று காரணம் மாதிரி வந்திருக்கா, இல்ல பொருத்துகளை அதிகமான கேள்விகள் வந்திருக்கா, இல்ல நூல் ஆசிரியர்கள் எப்படி கேள்வி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கிற ஐடியா முதல்ல நம்ம கேதர் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஸோ அப்போ இந்த சப்ஜெக்ட்ல இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணுவோம், இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால முழுக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டீட்டெயிலாக நினைச்சுங்க பார்த்துருங்க. பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்கறது நீங்கள் எத்தனை நாளும் எடுத்துக்கோங்க, ஒரு வாரம் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் கொஸ்டின் பேப்பரை ஏனதானு பார்த்துடக்கூடாது, கொஸ்டின் பேப்பரை டீட்டெயிலாக பார்க்கணும். ஓகே? அப்போ ஒன்று நம்ம ஆரம்பிச்சோமா, அந்த கொஸ்டின் பேப்பரில் எல்லா தமிழ் கொஸ்டின் பேப்பர் 30 கொஸ்டின் நம்ம பார்த்துடணும். அதுக்கான ஆன்சர் என்ன, அது ஸ்கூல் புக்கில் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்டில் வந்து புக் பேக்கில் இருக்கா, இல்லை புக்குக்குள்ளே கண்டென்ட் வந்து கேள்வி கேட்டிருக்காங்களா, எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி எங்கேருந்து கேட்டாங்க, ஸோ அந்த புக் பேக்லேருந்து கேட்டாங்களா, பாஸ்லேருந்து கேட்டிருக்காங்களா, எங்கேருந்து கேட்டிருக்காங்கிற தகவல் வரைக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், டீட்டெயிலாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கையே ஆரம்பிக்கணும்.
சரிங்களா? ஸோ அப்போ தமிழை பொறுத்தவரை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா 6th நம்ம ஆரம்பிக்கிறோமா, 6th ஆரம்பிச்சு எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சார் நம்ம படிக்கணும், இந்த ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம படிக்கிறது, சரிங்களா? ஸோ எப்படி எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும்னா நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சு 10th வரைக்கும் மட்டும் படிச்சாலே போதுங்க. ஓகே, தமிழை பொறுத்தவரை 6th ஆரம்பிச்சு 10th வரைக்கும் 6th ஆரம்பிச்சு 10th வரைக்கும் ஃபுல்லா நம்ம படிச்ச வேண்டியதான். ஓகேவா? சிலவங்க என்ன பண்ணுவாங்க, சார் 11th 12th வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, 11th 12th நான் படிக்க போறேன். ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க தெளிவா 6 to 10th படிச்சுக்க மாட்டாங்க தெளிவா. அதிகமான கேள்விகள் 6 to 10th தான். டெட்ல ஒரு 90% 6 to 10th தான். ஒரு 10% வேணா நம்ம என்ன எங்க போலாம், 11th 12th போலாம். ஸோ 10% 11th 12th இதை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நான் சொல்றேன் கடைசியா. ஸோ இப்போ 6 to 10th ஸ்கூல் புக்கை டீட்டெயிலாக படிச்சிடணும். செய்யுள் பகுதியிலேருந்து, ஏன்னா செலக்டிவ் லெசன் படிக்கக்கூடாது. தமிழில் எல்லா லெசனுமே கேள்வி கேட்பாங்க. சிலபஸில் வந்து இதுதான் சார் அப்படிலாம் கிடையாது. ஆனால் டெட்டு சிலபஸில் 8th வரைக்கும் மட்டும் படித்தா போதும்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் 8th வரைக்கும் மட்டும் படிக்கக்கூடாது, நம்ம 10th வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும். 11th 12th ஆப்ஷனாக வச்சுக்கலாம், படிக்கலாம்னு படிக்கலாம். ஸோ இல்லைனா விட்டுருலாம். ஆனால் வந்து 10th வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும். சிலபஸ்ல 8th தான் போட்டிருப்பாங்க, ஆனா 8th வரைக்கும் மட்டும் படிக்கக்கூடாது. 10th வரைக்கும் படிச்சா மட்டும்தான் கேள்வி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஸ்கூல் புக் எடுத்துக்கிட்டு அதுல புக்ல நம்ம இதெல்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, செய்யுள் பகுதி எடுக்கிறோமா, செய்யுள் பகுதியில அந்த பாடல் தலைப்பு, அந்த பாடல் எழுதின நூலாசிரியருடைய பேரு, கீழே அறிஞ்சொர் பொருள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த இலக்கண குறிப்புல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் எக்ஸப்ஷனா வருதோ, இந்த இலக்கண குறிப்புல இது வராதுன்னு நம்ம நினைப்போம், ஆனா அந்த இலக்கண குறிப்பு கொடுத்துருப்பாங்க பள்ளி பாட புத்தகத்துல. ஸோ அந்த மாதிரி எக்ஸப்ஷனா வரக்கூடியதை நல்லா படிச்சுக்கணும், ஏன்னா அதுதான் கேள்வியை கேட்பான். அதே போல அறிஞர் பொருள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், எதிர்ச்சொல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம இதுக்கு ஆப்போசிட் இந்த டேம் வராதுன்னு நம்ம நினைப்போம், ஆனா அதுக்கு ஆப்போசிட் அந்த டேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் வந்து வராதுன்னு நினைக்கிறோமோ, அது எதிர்ச்சொல்லா இருக்கலாம், அல்லது வந்து என்ன சொல்றது இலக்கணமா இருக்கலாம், செய்யுளா இருக்கலாம். ஸோ அதை நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் முக்கியமா படிச்சுக்கணும். அப்ப செய்யுள் எடுத்துட்டோம்னா அது யார் எழுதுனா, அந்த பாட்டு எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு, நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அறிஞர் பொருள், இலக்கண குறிப்பு ஃபுல்லா நம்ம படிச்சிடணும். படிச்சு முடிச்ச பின்னால புக்குக்கு பின்னால புக் பேக் கொஸ்டின், அது ரொம்ப முக்கியங்க. புக் பேக் கொஸ்டின் நம்ம எடுத்துன்னு வச்சணும், சால்வ் பண்ணணும். புக் பேக் கொஸ்டின் எடுத்து நம்ம அதுல சரியான விடையை தேர்வு செய், கோட்டிடத்தை நிரப்புக, பொறுத்துக. ஸோ அது மட்டும் இல்லாம புக்குக்கு பின்னால என்ன கொடுத்துருப்பான், செயல் திறன் பயிற்சின்னு கொடுத்துருப்பான். இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி பார்க்கணும். எப்படி புக்குக்குள்ள கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் தரணுமோ அதே போல புக்குக்கு பின்னால் உள்ள புக் பேக்கு முக்கியத்துவம் தரணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஃபுல் ஸ்கோர் வாங்க முடியும். ஓகேவா? தமிழை பொறுத்தவரை இப்படி டீட்டெயிலாக படிச்சிருங்க. 10th வரைக்கும் ஒரு லெசன் விடாமல் படிச்சிருங்க. கண்டிப்பா அதை தாண்டி வெளியில போகாது. இன்கேஸ் நான் 11th 12th படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் அப்படின்னு விருப்பப்பட்டால், 10th வரைக்கும் போதும், 11th 12th இங்க படிக்கிறீங்கன்னு விருப்பப்பட்டால் 11th 12th எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் இல்லை. புக்கில் பாக்ஸ் உள்ள கண்டென்ட்டும் புக்குக்கு பின்னால் உள்ள புக் பேக் மட்டும் பார்த்துக்கங்க, போதுங்க. தமிழ்ல 30 கேள்வியா, கண்டிப்பா 30 ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? சரி, ரைட். அடுத்து நெக்ஸ்ட் டெட் பேப்பர் 2ல இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்ல இருந்து நமக்கு எத்தனை கேள்வி கேட்கறாங்க நம்ம பார்த்தோம். இங்கிலீஷ்ல இருந்து நமக்கு மொத்தமாக 30 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எவ்வளவு மார்க்கு, மொத்தம் 30 மார்க்கு கேள்வி கேட்கறாங்க இங்கிலீஷ்ல இருந்து. ஓகேவா? அப்ப இங்கிலீஷ் நம்ம எப்படி படிக்கணும், தனியா புக்கெல்லாம் வாங்கி படிக்கணுமா, வேண்டாம், ஸ்கூல் புக்கே போதுமானது. அப்ப ஸ்கூல் புக் மீன்ஸ் நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும், அதாவது 6th ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சு 10th வரைக்கும் படிச்சா மட்டும் போதுங்க பேப்பர் 2 இங்கிலீஷ்க்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு 11th 12th இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க சார், அதை நான் படிக்கிறேன் அப்படிலாம் வேண்டாங்க. சரிங்களா? இது வரைக்கும் மட்டும் படிச்சா மட்டும் போதும், 10th வரைக்கும் மட்டும் படிச்சா போதும் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் நம்ம படிக்க முன்னால ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணுவோம், நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்கணும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2019 நடைபெற்ற டெட் கொஸ்டின் பேப்பரும் 2022 நடந்த டெட் கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து நம்ம ஒன்ஸ் கோத்ரூ பண்ணி பார்க்கணும். 2019 மற்றும் 2022 நடைபெற்ற டெட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து கோத்ரூ பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். புரியுதா? எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, சரியா?
ஸோ கிராமர்ல எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, பொயட்ரியில எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, ப்ரோஸ்ல எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கிற ஐடியா நமக்கு எங்க இருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க, அப்ப அந்த ஐடியா ஃபுல்லா கொஸ்டின் பேப்பர் டீட்டெயிலா பார்த்துக்கங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸா 6th இருந்து 10th வரைக்கும் எல்லா லெசனையும் கவர் பண்ணி வேண்டியதான். சரியா? எல்லா லெசனையுமே டீட்டெயிலாக கவர் பண்ணி வேண்டியதான். கிராமரா இருக்கட்டும், பொயட்ரியா இருக்கட்டும், ப்ரோஸா இருக்கட்டும், ஃபுல்லாக டீட்டெயிலாக வாசிச்சிடணும். புக்கு பின்னால் உள்ள புக் பேக் கொஸ்டின் டீட்டெயிலாக சால்வ் பண்ணிடணும். கிராமரும் பார்த்துக்கணும். எனக்கு இங்கிலீஷில் கிராமரில் தான் அதிகமான கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம ஸ்கிப் பண்ற ஒரு சப்ஜெக்ட் டெட்டு தேர்வா, படிக்கவே வேணாம், என்னதான் படிச்சாலும் ஆன்சர் பண்ண முடியாது, சும்மா ஏயா போட்டு வருவோம் அப்படின்னு நினைப்போம். அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஸோ என்னன்னா சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாலஜி என்று அழைக்கப்படக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜி. ஸோ சைக்காலஜி எவ்வளோ கேள்விகள்? சைக்காலஜியில் மொத்தமாக 30 கொஸ்டின். எவ்வளோ மார்க்கு? 30 மார்க். ஒரு மார்க்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது. 30 மார்க் கேட்குறாங்க. அட்லீஸ்ட் இதில் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 15 இருந்து ஒரு 20 கொஸ்டினா நம்ம ஆன்சர் பண்ண மாதிரி பார்க்கணும். சரிங்களா? ஸோ முதல்ல சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாலஜி சைக்காலஜியை பொறுத்தவரை நம்ம இது எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஆரம்பிக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டுமே பேஸ் இதுதான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். அப்போ கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்துட்டு ஸோ அதில் எஜுகேஷன் சைக்காலஜியில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, கான்செப்டை கொடுத்து இது என்ன தியரின்னு கேட்டிருக்காங்களா, இல்லை தியரியை கொடுத்து இந்த கான்செப்ட் என்ன வருதுன்னு கேட்டிருக்காங்களா, இல்லை இந்த தியரி யார் சொன்னா, எக்ஸாம்பிள் வந்து பிஹேவியரிசம், இந்த தியரி யார் சொன்னா, ஜேபி வாட்சன். ஓகேவா? அதே போல ட்ரையல் அண்ட் எரர் தியரி, சிக்மண்ட் ஃப்ராய்ட். இந்த மாதிரி தியரியை கொடுத்து அதுல யார் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்கானா, இல்லை வந்து கான்செப்டா சொல்லியிருக்காங்களா, இல்லை ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து ஆன்சர் கேள்வி கேட்டிருக்கானா. இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். கொஸ்டின் பேப்பர் பார்க்க நமக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ தமிழ்நாட்டில் டெட் எக்ஸாம் நம்ம வந்து 2024 நடந்துச்சு. அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேட்ச் நடந்துச்சு எக்ஸாம்ஸ். ஆன்லைன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக எடுத்து பாருங்க. முதல்ல எவ்வளோ டைம் எடுத்தாலும் பாருங்க, முதல்ல கொஸ்டின் பேப்பர் பாருங்க, அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. நான் பண்ற தப்பே அதுதான், கொஸ்டின் பேப்பரை பார்க்காமலேயே படிக்க ஆரம்பிச்சிடுறோம். இதுதான் ஏரியா அப்படின்னு நம்ம தெரியாமலே படிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அது மிகப்பெரிய தப்பு. கொஸ்டின் பேப்பரை பாருங்க. அது மட்டும் இல்லாம இவ பக்கத்து ஸ்டேட்ல கேரளால டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர் லாஸ்டா நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. கர்நாடகா கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. அப்பல உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அங்கெல்லாம் டெட் எக்ஸாம் நடக்கு. அந்த டெட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. ஏன்னா நம்ம கேட்கிற அதிகமான கேள்விகள் இந்தந்த ஸ்டேட் நடந்த டெட் எக்ஸாம் நடந்த எலிஜிபிள் டெஸ்ட்ல இருந்து கேள்விகள் நமக்கு அப்படியே சைக்காலஜி கொஸ்டின் பேப்பர் அங்கிருந்து எடுத்து அப்படி இங்க போட்டுறாங்க. ஸோ அதனால இந்த ஸ்டேட்ல உள்ள டெட் கொஸ்டின் பேப்பர், சைக்காலஜி கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து லைட்டா கோத்ரூ படி பாருங்க. ஓகேவா? தென் இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம வரனரேஸ்ல இருந்து சைக்காலஜி தனியா ஸ்பெஷல் புக் போட்டிருக்கோம். டெட் பேப்பர் 1க்கு தனி புக்கு, பேப்பர் 2க்கு தனி புக்கு. ஸோ புக்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வரும். நீங்க என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி நீங்க புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது என்கொயரி இருந்தாலும் செய்யலாம், கேட்டுக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து நெக்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ். சரிங்களா? ஸோ மேக்ஸ் டெட் பேப்பர் 2 எல்லாருமே டெட் பேப்பர் 2ல ரொம்ப டிஃபிகல்ட் சார் மார்க் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு 2 சப்ஜெக்ட். ஒன்று வந்து நம்ம பார்த்த சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாலஜிங்கிற சப்ஜெக்டும், இன்னொன்று மேக்ஸ். இந்த 2ல தான் மார்க்கே வராது. ஸோ அதனால நம்ம ரிசல்ட் வராமல் போயிருக்கும். கடந்த 2022 டெட் தேர்வில் பார்த்தீங்கன்னா 75 மதிப்பெண்ல இருந்து 81 வரைக்கும் எடுத்த 81 மதிப்பெண் வரைக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட 75,000 டீச்சர்ஸ் இருந்தாங்க. ஒரு மார்க் எடுக்க முடியாம கிட்டத்தட்ட இந்த மார்க்குள்ளே 75 மார்க்ல இருந்து 81 வரைக்கும் மட்டும் எடுத்துட்டு ஒரு மார்க்ல விட்டவங்க 75,000ல இருந்து 80,000 பேர். ஸோ அது ஒரு மார்க் எடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நெக்ஸ்ட் அடுத்து 2022 நடந்த எக்ஸாம்ல அதில் அவங்களெல்லாம் ஒரு மார்க் கிடைச்சிச்சுன்னா அழகா என்ன பண்ணிருப்பாங்க, நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து இப்போ நியமன தேர்வுலாம் முடிஞ்சு போஸ்டிங் போட போறாங்க, எழுதிருப்பாங்க. ஆனா இந்த தேர்வு லாஸ்ட் நம்ம கிடைச்ச கடைசி ஒரு சான்ஸ், இதை விட்டுறவே கூடாது. ஓகேவா? அப்போ நீங்க அதுக்கான ப்ரிப்பரேஷனை நோட்டிபிகேஷன் வந்தோன்னு ஆரம்பிக்காதீங்க, இப்பவுமே ஆரம்பிச்சிருங்க. சரியா? பாருங்க. அப்புறம் மேக்ஸை பொறுத்தவரை 30 கொஸ்டின்
மேக்ஸு நம்ம மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது. இப்போ நம்ம சயின்ஸ் எடுத்துக்கிறோம், தமிழ் எடுத்துக்கிறோம், அதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும், டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் மேக்ஸ் எப்படி டேட்டா ஞாபகம் வச்சுக்கணுமா? கிடையாது. சம்ம கொடுக்குறாங்க, சம்ம சால்வ் பண்ணால் ஆன்சர் வரப்போகுது. இது அதிகமாக நம்ம மெமரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ மேக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட சம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். முதல்ல எப்படி ஆன்சரை மட்டும் பார்க்கக்கூடாது, சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதில் சால்வ் பண்ணும் பொழுது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு 4 சம் கேட்டிருக்கான், மென்சுரேஷனில் ஒரு 4 சம் கேட்டிருக்கான், எல்சிஎம் ஹெச்எஃப்ல வந்து கேள்வி கேட்டிருக்கான். அப்போ இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ மேக்ஸ் கேட்டிருக்காங்க ஐடியா கிடைச்சிருமா? அப்போ அந்த மேக்ஸ் அந்த டாபிக்கை மட்டும் இன்னும் நல்லா ஆழமாக பார்க்கணும். இன்கேஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து கேள்வி கேட்டிருக்காங்களா, ஸோ அந்த கேள்வி நம்மளால சால்வ் பண்ண முடியுதா? முடியலப்பா. அப்போ சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம அடுத்த விஷயம் பார்த்தோம், நெக்ஸ்ட் பார்த்துக்கணும். அப்போ மேக்ஸ் நம்ம எங்கேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி தாங்க. 6th ஆரம்பிச்சு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 6th ஆரம்பிச்சு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டிப்பாக படிச்சிடணும். சரியா? 6th ஆரம்பிச்சு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸை படிச்சிடணும். ஓகேவா? எல்லாத்தையும் மேக்ஸ் ஃபுல்லாக டேட்டாவாக ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்த்துடணும். மேக்ஸில் நம்ம சம்மம் மட்டும் சால்வ் பண்ணாமல் வேற என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுலேயும் டேட்டா வச்சு கொடுத்துருப்பான். இந்த தியரியை இவங்க சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க, இதுக்கான மாறிலி இது, ஸோ இதுக்கான டேட்டா இதுன்னு சொல்லி கேள்விகள் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பாக்ஸில் கொடுத்து சொல்கிற இந்த என்ன சொல்கிறது, இது மட்டும் இல்லாமல் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த மேக்ஸில் என்ன கேட்பாங்கன்னா ஃபார்முலாஸ்லாம் கேட்பாங்க. மென்சுரேஷன்ஸ்லாம் ஃபார்முலாஸ் நல்லா படிச்சுங்க, ஃபார்முலா வச்சு நான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக் சம் தான். எக்ஸாம்பிள் வந்து நம்ம எப்போவுமே பயிற்சி வினாக்கள் மட்டும் பார்த்து போகக்கூடாது, எடுத்துக்காட்டு வினாக்கள்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். பயிற்சி வினாக்களையும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் புக்குக்கு பின்னால் புக் பேக்கில் முயன்று பழகு, அது செய்து பழகுக அப்படின்னு முயன்று பழகுன்னு பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க. அது கீழே ஆப்ஷன் இருக்காது, ஆன்சர் இருக்காது. அந்த மாதிரி சம்மு கூட நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்படி சால்வ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்ம நினச்சோம் அப்படின்னா அதில் மார்க் வாங்க முடியும் மேக்ஸில். இதுதான் ஸ்கோரிங் ஏரியா, டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து சயின்ஸ். சயின்ஸ் 30 கொஸ்டின் கேட்குறாங்க சயின்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது நான் சொன்ன மாதிரி தான். முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணணும். எந்த ஆண்டு? 2019ஆம் ஆண்டு 8 கொஸ்டின் பேப்பரும் 2022 கொஸ்டின் பேப்பரும் எடுத்து நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து ரெண்டாவது, சரிங்களா, கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்பொழுது நமக்கு தெரிஞ்சிடும் சயின்ஸில் ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் எந்த டாப்பிக்கில், ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, அதே போல் பயாலஜியா, ஸோ இதில் வந்து கேள்விகள் அதிகமாக கேட்டிருக்காங்க கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கணும். ஸோ ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் 6th வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். 6th ஆரம்பித்து 10th வரைக்கும் மட்டும் நம்ம படித்தா போதுமானது சயின்ஸு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சயின்ஸ் வந்து ஸோ 11th படிக்கணும், அதே போல் 12th எல்லாம் படிக்கணும், 12th வரைக்கும் சயின்ஸ் படிக்கணும்னு சொல்லுவாங்க. வேண்டாங்க, நம்ம 6th இருந்து 10th வரைக்கும் மட்டும் சயின்ஸ் படித்தாலே போதுமானது. ஏன்னா அதிகமான கேள்விகள் 10th வரைக்கும் தான் கேட்பாங்க. பட் 11th 12th ஒரு ஆப்ஷனல் தான், நீங்கள் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா நினச்சலாம் படிக்கலாம். ஓகேவா? அப்போ 6th ஆரம்பித்து 6th 7th 8th 9th 10th. ஸோ இதில் செலக்ட் லெசன் மட்டும் படித்தா போதுமா சார்? அப்படி கிடையாதுங்க. 8th வரைக்கும் தான் நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ன்னு, சிலபஸ் ஸ்ட்ரிக்ட் சிலபஸில். ஆனால் 8th வரைக்கும் மட்டும் நம்ம கேள்விகள் கேட்க மாட்டாங்க. நம்ம கேள்விகள் வந்து அட்லீஸ்ட் 10th வரைக்காவது கேள்விகள் கேட்பாங்க. ஸோ எல்லா லெசனும் படிச்சுக்கணும், செலக்ட் லெசன் மட்டும் படிக்கக்கூடாது. ஸோ ஒரு 6th வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பாடம் இருக்கா, 10யும் படிச்சிடணும். இதில் முக்கியமான லெசன் அப்படிலாம் கிடையாது. எல்லா லெசனும் டீட்டெயிலாக வித் பின்னால் புக் பேக் உட்பட எல்லாத்தையும் டீட்டெயிலாக படித்தா மட்டும்தான் நம்ம சயின்ஸில் 30 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்போ கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு கண்டென்ட்டுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் வந்து படிக்கிறீங்களோ அதை முக்கியத்துவத்தை புக் பேக் கொஸ்டின் கொடுங்க. அப்படி தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தாங்க டெட் பேப்பர் 2ல் சயின்ஸ் மேஜரும் மேக்ஸ் மேஜருக்கான சிலபஸ். இப்படி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்.
சரிங்களா? ஸோ தொடர்ந்து டெட்டு, டிஆர்பி போன்ற தேர்வுகளுக்கு பயனுள்ள தகவலை பெறுவதற்காக நம்ம வராண்டா ரைஸ் டிஆர்பி யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டெட்டு தேர்வு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.